Taste the Daily. திருவண்ணாமலை அண்ணாமலையார் கோயில் மற்றும் மாநகராட்சி நிர்வாக சீர்கேடுகளை கண்டித்து முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி, S ராமச்சந்திரன் ஆகியோர் தலைமையில் நடைபெற்ற கண்டன ஆர்ப்பாட்டத்தை விடிய அரசின் கேவல் துறை சீர்குலைத்து அராஜகத்தில் ஈடுபட்டுள்ளது. அண்ணாமலையார் திருக்கோவிலுக்கு வரும் பக்தர்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்தி தராத அறநிலையத்துறையை கண்டித்தும், மக்களின் அடிப்படை தேவைகளை பூர்த்தி செய்து தராத மாநகராட்சி நிர்வாகத்தை கண்டித்தும் அண்ணா சிலை அருகே அதிமுக சார்பில் நடைபெறவிருந்த ஆர்ப்பாட்டத்தை விடிய திமுக அரசின் கேவல் துறையினர் தடுத்து நிறுத்தினர். மேலும் முன்னாள் அமைச்சர்கள் KC வீரமணி, S ராமச்சந்திரன் உள்ளிட்ட 2000க்கும் மேற்பட்டோரை ஏவல் துறையினர் கைது செய்து அராஜகத்தில் ஈடுபட்டனர். மேலும் மேடையில் இருந்த முன்னாள் அமைச்சர்களை பேச விடாமல் தடுத்து நிறுத்திய ஏவல் துறை அதிமுக தொண்டர்களை கீழே தள்ளியும் அடாவடியில் ஈடுபட்டனர். ஸ்டாலின் ஆட்சியில் ஏவல் துறையின் அராஜகம் நாளுக்கு நாள் அதிகரித்து வருவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. பிரச்சனைகளை இன்றைக்கு மன்றத்திற்கு எடுத்து வந்திருக்கிறோம். எதிர்கட்சிக்கு நாங்கள் நினைவூட்டுவதற்காக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஏற்பாடு செய்திருக்கின்றோம். ஆனால் நீங்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தை தடுத்து நிற்பது என்பது, அதற்கு உத்தரவு இல்லை என்பது, இப்படி எங்களை எல்லாம் கைது செய்வது, இதெல்லாம் ஜனநாயகத்திற்கு விரோதமானது. ஆக இப்படி ஒரு சூழ்நிலையில ஆட்சி அதிகாரத்தை தன்னுடைய கையில வைத்துக் கொண்டு அடிமட்டத்திலே கீழ்மட்டத்திலே என்ன நடக்கிறது என்றே இன்றைக்கு முதலமைச்சருக்கு தெரியவில்லை. மக்களுடைய பிரச்சனை அவருக்கு இன்னும் சரியாக புரியவில்லை, தெரியவில்லை. ஆனால் எதற்கெடுத்தாலும் தமிழகம் முன்னேறி கொண்டிருக்கின்ற தமிழகத்தில் பல்வேறு சாதனை, இப்படி பல்வேறு இதை இன்றைக்கு அவர் செல்லுமிடமெல்லாம் இன்றைக்கு பெருமையாக பேசிக் கொண்டிருக்கிறார்.